ஒருத்தரோட வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஐயோயோ அடுத்தது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வீதியில் வந்து உட்காந்துருக்கிறாரு சோகமாக. அந்த வீதியில் போகிற வரவங்களெல்லாம் பார்த்து ஐயோ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. அப்போது அந்த வீதியில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் ஒருத்தர் வந்து அவளுக்கு தேவையான பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அவருக்கு தேவையான பேப்பரெல்லாம் எடுத்து அவர் ஒரு பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு நாய் வந்து எச்சலையில் இருந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அது போயிடுது. இன்னொருத்தர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் கண்ணாடி பாட்டில் அதெல்லாம் எடுத்து அவரோட சாக்கு பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பசுமாடு வந்து அந்த இலையை சாப்பிடுது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நபர், ஒரு சிறிய குப்பை தொட்டியிலே இவ்வளோ பேர் பிழைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கே, அப்போ நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு எதில் போனாலும் நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவர் மனசை தளர விடாமல் அவர் அடுத்த பாதையை நோக்கி போகிறாரு.